புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து பாத எரிச்சல். பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பாத எரிச்சல்ங்கிறது ஒரு அறிகுறிகள் இருக்கும். இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்கள்னால பாத எரிச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கு? அதே மாதிரி இந்த பாத எரிச்சல்ன்ற கண்டிஷன்ல நம்ம உடல்ல என்னதான் நிகழுது? ஆக்சுவலாக பாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் யூஸ்வலாக என்ன நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரவு படுக்கும் பொழுது பாதத்தில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம உடல் எடை ஃபுல்லாக தாங்கக்கூடியது அந்த பாதம் தான். கண்டிப்பாக. குறிப்பாக அந்த அடியில் இருக்கக்கூடிய பாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம உடம்பிலிருந்து எண்டாகக்கூடிய 2 லட்சம் நரம்பு முடிச்சுகள் வந்து அங்கே போய் எண்டாகுது. உடல்லேருந்து எல்லா இடத்துலேருந்து அப்படி போய் கீழே வந்து இதாகுது. ஸோ அவ்வளோ நரம்பு முடிச்சுகள் இருக்குது. இதுமாதிரி ரத்த நாளங்கள் வந்து 2,50,000 ரத்த நாளங்கள் வந்து இருக்குது. யூஸ்வலாக உடம்புலையே ஸ்கின் நல்லா திக்காக இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதங்களில் தான் இருக்கும். என்ன காரணம்னா இந்த நரம்புகளையும் இந்த இரத்த நாளங்களையும் வந்து நம்ம ரொம்ப வந்து பாதுகாக்கிறதுக்காக. நம்ம பாதங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம ஏதாவது தொட்டாலோ எதுனாலும் அந்த நம்ம ஈஸியாக வந்து உணரக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் யூஸ்வலாக குழந்தைகள்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதத்தில் தான் வந்து தொடுவாங்க. இப்படி பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகள் வந்து விழித்து கொள்வார்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய வந்து நரம்புகளும் இருக்குது, இரத்த நாளங்களும் இருக்குது. சில மருத்துவ முறைகள், இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதங்களே உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஒவ்வொன்றா வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அந்த முறைகளிலும் வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு கோஆர்டினேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் நரம்புகளும் இரத்த நாளங்களும் அதிக அளவில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத எரிச்சல் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்புகள் உடம்புல எல்லா இடத்துக்கும் போகும். அந்த புறப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் அதிகமாக பாதிக்கக்கூடியது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு. ஏன்னா அவங்க இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக வைத்து கொள்ளலை அப்படின்னா, ஏன்னா இரத்த நாளங்கள் தான் வந்து எல்லா தேவையான சத்துக்கள் வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ அந்த சத்துக்கள் எடுத்துகிட்டு போகாத பொழுது நரம்புகளும் அங்கே இருக்கக்கூடிய திசுக்களும் பாதிக்கப்படும் பொழுது இந்த பாதங்களில், குறிப்பாக பாதங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிச்சல் வரும். ஆனால் பலருக்கும் தெரிகிறது இல்லை என்ன அப்படின்னா, பாத எரிச்சல் வந்த பிறகு தான் நமக்கு சர்க்கரை நோய் இருப்பதே வந்து அவங்க வந்து உணர்வாங்க. ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் அவங்களோட HbA1c லெவல், ரத்த சர்க்கரை அளவு 3 மாதம் இந்த ஆவரேஜாக அந்த ஹீமோக்ளோபின்ல இருக்கும் பார்த்தீங்களா, அது யாருக்கெல்லாம் 6.5க்கு மேலே போகுதோ அப்பொழுதே நமக்கு தெரிஞ்சுக்கணும் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக வந்து இல்லை, ஏதோ ஒரு இடங்கள ரத்தம் ஓடாமல் தேக்க நிலை ஏற்படுது, இது நரம்புகளில் பாதிப்போ இல்லை கிட்னிகளில் பாதிப்புகளோ அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பலமுறை நம்ம நேரலையில் வந்து நேயர்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால என்ன அப்படின்னா 6.5க்கு கீழேயே வச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம 6.5 என்னது 8 வந்துடுச்சு, 8 வந்துட்டு இப்போ நான் டயட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் 6.5 6.2க்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ காலம் க்ரானிக்காக ரொம்ப காலமாகவே நம்ம பார்க்காம அப்படி வச்சுருந்தோம்னா நரம்புகளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரிப்பேர் பண்ண முடியவே முடியாது. ஸோ அதனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம டயட்டை சர்க்கரை நோய் வந்த பிறகு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். இதே மாதிரி பெரிஃபரல் எப்படி நர்வஸ் டிசீஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸும் இருக்கும். அதாவது நமக்கு போஷாக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சில பேருக்கு வந்து பாதிக்கப்படும். இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடுலேயும் சிலருக்கு வந்து இருக்கும். குறிப்பாக விட்டமின் B12, விட்டமின் B6 இதோட சத்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்பவும் அவர்களுக்கு இல்லை எனக்கு சர்க்கரை நோய் இதெல்லாம் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இளம் வயதினரே சொல்லுவாங்க, எனக்கு கால் வந்து ஒரு எரிச்சல் இருக்க மாதிரி இருக்குது, இல்லை ஒரு முணுமுணுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B குறைபாடு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அசைவம் எடுக்காமல் சைவ உணவு அதிகமாக எடுப்பவர்கள். ஏன்னா சைவத்தில் நிறைய நம்ம இன்னைக்கு பாலிஷ் பண்ணப்பட்ட தானியங்கள் தான் எடுக்கிறோம். ஏன்னா அந்த விட்டமின் பியே வந்து பார்த்திங்கன்னா அந்த உமியில தான் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம பாலிஷ் பண்ணுறனால அந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கும். அது மாதிரி அல்சர் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. அல்சர் பேஷண்ட்ஸ்க்கும் பாத எரிச்சலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா,
கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது. ஆமா. அப்போ சத்துக்களும் உரியப்படாது. நம்ம என்னதான் சத்தா சாப்பிட்டாலும் சத்துக்கள் வந்து உரியப்படாது. அப்போ அவர்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத எரிச்சல் இருக்கும். சரி. சிலருக்கு டிப்பிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் மட்டும் பாத எரிச்சல் நடக்கிறப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பகல் நேரத்தில் உட்காந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி. மழை பெஞ்சது அப்படின்னா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஏசி போட்டால் அந்த நேரத்தில் தான் பாத எரிச்சல். அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அதிகமாக இருப்பவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஸோ இது ரெண்டுலையுமே காமன் என்னென்னா யூரிக் ஆசிட் தான். ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து ஃபில்டர் ஆகி வெளியே போகாமல் ரத்தத்தின் வழியாக உடலில் வந்து பரவும். ஸோ அப்போ வந்து அது பாதங்கள் அதிகமாக இருக்கும்போது எரிச்சல் இருக்கும். இவர்களுக்கு எரிச்சல் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்களோட அந்த ஓர பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கட்டை விரல், கால் பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் டிப்பிக்கலாக எனக்கு எரிச்சல் இருக்குது. இரவு நேரங்களில் எரிச்சல் இருக்குது, ஏசி ரூமில் இருந்தால் எரிச்சல் இருக்குது, குளிர்காலத்தில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு யூரிக் ஆசிட் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இன்னொன்று வந்து அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கால் அந்த விரல் இடுக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, இடுக்குகளில் வந்து சிலருக்கு வந்து புண்கள் மாதிரி இருக்கும். நம்ம சேற்று புண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா வழக்குகளில். ஸோ அது மாதிரி இந்த சேற்று புண் மாதிரி புண்கள் வந்து ஏற்படும். அதாவது சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கும். சரி. ஸோ யூஸ்வலாக இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை தொற்று. சரி. மேபி நம்ம யூஸ் பண்ண ஷூலையோ சாக்ஸ்லேயோ இல்லை ரொம்ப நேரம் வியர்வை அந்த மாதிரி, ஏன்னா கால்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை கோலங்கள் அந்த பாதங்களில் அதிகமாக இருக்கும், செபேஷியஸ் கிளாண்ட் இல்லாமல். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலம் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கும். இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த கால் எரிச்சல் தான் பெரும்பான்மையாக தெரியும். புண்கள் வந்து லேட்டராக தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் விரல் இடுக்க வந்து லைட்டாக அகட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் நீரில் ஊர்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வெளுத்து தடிமனாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கிளென்ஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக வந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் எப்சம் சால்ட் போட்டு பாதங்களை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம உள்ள இன்டர்னலாக வந்து மெடிசன்ஸும் எடுக்கலாம். இல்லை நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இல்லை நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிவைரல் ஆன்டிஃபங்கல்னு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். சரி. ஸோ அந்த மஞ்சளை இன்டர்னலாக முறைப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சரியாயிடும். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வயதானவர்கள் இளம் வயதினர் கூட வந்து பார்த்திங்கன்னா பாதம் வந்து எரியுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பாதத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலும்புகள் இது மாதிரி தசைகள் வந்து குறைந்து போயிருக்கும். புரியுது. தசைகள் வந்து அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்கும். இது வந்து சில பேருக்கு ஜெனட்டிக்காக வந்து வரும். சரி. யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாரிகாட் மேரி டூத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 3 பேரோட கலவை. இதை ஃபர்ஸ்ட் இது பண்ணவங்க. ஸோ இவர்களுக்கு என்ன அப்படின்னா மரபு சார்ந்து வந்திருக்கும். இவர்களுக்கு என்ன ஆகும்னா கால் தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி வந்து அவங்களுக்கு ஆகும். ஸோ அப்படி ஆகும்பொழுது என்னன்னா அவங்களுக்கு எரிச்சல் வந்து இருக்கும். அவங்களுக்கு தெரியாது. யூஸ்வலாக எனக்கு கால் எரியுதுன்னு வைத்தியம் பார்ப்பாங்க, நரம்பு மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக அவங்களுக்கு வர்மா பண்ணுறப்பையோ இல்லை கால்களை பார்க்குறப்ப தான் தெரியும் அவங்களுக்கு தசைகள் குறைந்து போய் அந்த எலும்புகளோட அந்த கர்வ் இது எல்லாமே அப்படியே தெரியும். ஸோ அப்படி இருந்தது மட்டும்னா நம்ம அதற்கு தகுந்த வகையில் வந்து சிகிச்சை வந்து எடுக்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்கு சிகிச்சை அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். பட் இன்று வந்து நிறைய ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சிகிச்சை இருக்கிறப்ப பார்க்கலாம். சரி. இது இல்லாமல் முதுகு தண்டுவட பிரச்சனைகள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலமுறை வந்து பார்த்துருக்கோம். லம்பார் டிஸ்க் பல்ஜ் L5S1 இதுலேருந்து வரக்கூடியது சயாட்டிக் நர்வ். அது சிவியர் கம்ப்ரெஷன் ஆனாலும் பாத எரிச்சல் வந்து இருக்கும். ஸோ இந்த இதுலேயும் பாத எரிச்சல் இருக்கும். அந்த ரத்த ஓட்டமும் சீராக இல்லாதப்ப அவர்களுக்கும் ரொம்ப நாளாக அப்படியே நடந்து என்ன பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு கால்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தேய்ந்த மாதிரி வந்து இருக்கும். அது வந்து எண்ட் ஸ்டேஜ். பட் அதற்குள்ளேயே நம்ம விழித்து கொண்டு நம்ம அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். சரி. இது இல்லாமல் இந்த கால் ஆணி, காலில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி போயிருக்கிறது, சரி, அப்புறம் வாட்ஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும். யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலில் காய் காய்ச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற செருப்போ இல்லை நம்ம ரொம்ப உடல் பருமனாக இருந்தாங்க இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ஊனி இது பண்ணாங்க அப்படின்னா நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உடல் இருக்க மற்ற ஸ்கின்னை விட அது ரொம்ப திக்காக இருக்குன்னா அந்த அழுத்தம் ஃப்ரிக்ஷன் ஒரே இடத்துல உராய்வு ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது என்னென்னா திக்னஸ் வந்து ஆகும் கேலஸ்.
ஸோ அந்த கேலஸ் அங்கே ஆகும் பொழுது அந்த இடத்துல அது திக் ஆகும் பொழுது அந்த இடத்துல நியூட்ரிஷன் அவ்வளோவா போகாது, மோஸ்ட் ப்ராபப்லி அது டெட் ஸ்கின் நாட்டாக ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ரத்த ஓட்டம் நரம்புகள் கொஞ்சம் அங்கே போக ட்ரை பண்ணும் பொழுது நமக்கு எரிச்சல் போன்றவை வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நிறைய பேர் இதை வந்து காலானின்னு வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி லம்பார் டிஸ்பல்ஜ்லேயும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்மூத்தனிங் தான் பண்ணும். ஸோ ஸ்மூத்தனிங் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு விஷயம். அப்போ நார்மலாக வெதுப்பான வெந்நீரில் கொஞ்சம் எப்சம் சால்ட்டோ போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் போடும் பொழுது, ஏன்னா ஸ்கின்ங்கிறது எபிடர்மல் லேயருங்கிறது ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்குதான். இது வந்துருச்சா டாக்டர், டெட் ஸ்கின் ஆகிடுச்சா, இது அவ்வளோதானா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இங்கே உள்ள நர்வ்ஸும் பிளட் வெசல்ஸும் டேமேஜ் ஆகலை. அப்போ நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்பொழுது அந்த எபிடர்மல் லேயர் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். போகும்பொழுது அடுத்து வர்றது வந்து நார்மல் ஆயிரும். இது கேலஸில். காலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு நடந்தால் அங்கே ஊசி குத்துற மாதிரி இருக்கும், ஒரு கண் வைத்த மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக இதை தான் காளானின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வர்றதுக்குரிய மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அறுத்தெடுக்கிறது, இல்லை நிறைய பிளாஸ்டர் அப்படின்னு போட்டுடுவாங்க. இப்போ பண்ணும் பொழுது என்ன ஆகுனா அது ஒரு திக்கன் லேயர் அப்படிங்கிறப்ப வர்றப்ப வந்துடும். சரி, ஆனால் என்ன ஆகுனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்று அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சர்ஜரி பண்ணாலும் சரி, இல்லை வந்து அறுத்து எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம பிளாஸ்டர் போட்டு ஒட்டி எடுத்தாலும் சரி, ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் இன்னும் உள்ள வந்து போயிட்டே இருக்கும். போய் ஏரியா வந்து பரவ ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப மோசமாக வந்து ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லையும் யூஸ்வலாக அவங்களுக்கு நர்வ்ஸ் பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும் பொழுது இங்கே ரத்த ஓட்டம் போஷாக்கு இல்லாத பொழுதும் இங்கே இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். ஸோ அது ஃபர்தராக என்ன பண்ணும், அல்சரில் வந்து முடியும். குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பெருவிரல், சில பேர் கால் பெருவிரலில் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு காய் காய்ச்ச மாதிரி இருந்தாலோ, இல்லை வலி வேதனை, இல்லை உணர்ச்சி இல்லாமையோ திக்காக இருந்ததுன்னா அப்பயே பார்த்து சரி பண்ணிடுறோம். இல்லை ஒன்ஸ் அல்சர்னு விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால அதை பார்த்து என்னங்கிறத நம்ம இது பண்ணணும். இது இல்லாமல் வாட் சில பேருக்கு இருக்கும். ஸோ வாட்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வைரல் இன்ஃபெக்ஷன் தான். இதில் எரிச்சல் இருக்காது, ஆனால் என்ன காரணம்னா ஒரு பார்டர் கட்டி இருக்கும், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி வந்து இருக்கும். சரி, ஸோ இது நம்ம நடக்கிறப்ப அதிகம் உராயிறதுனால அந்த அந்த திக்கான ஏரியாவை சுற்றி சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுனால எரிச்சல் மாதிரி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எப்சம் சால்ட் வைக்கிறதோ, இல்லை வந்து இதுக்கு வந்து நம்ம அறுத்தெடுக்கிறதோ அதுவும் கூடாது. அறுக்க அதுவும் ஜாஸ்தியாகும். ஸோ இதுக்கு ப்ராப்பராக அதற்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ நவீன மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரையோதெரப்பி இருக்குது, இல்லை ஆசிட் வைப்பாங்க, இல்லை நம்மளதுலேயும் வந்து நம்ம சித்த மருத்துவத்துலேயும் சில அதற்கு ஈக்குவலாக வந்து மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதை டாபிக்கல் அப்ளிகேஷன் போடுறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவைரல் தெரப்பி வந்து எடுக்கணும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஒரே காரணம்னு நினச்சி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோமோ, இல்லை தவறான வழிகளில் நம்ம வந்து சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாகும். இன்னொன்று வந்து கால அளவுங்கிறத எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இது பண்ண முடியாது. இப்போ ஒரு கேலஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காய் காய்ச்சி போனதை நம்ம அந்த எபிடர்மல் ஸ்கின் லேயர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டெட்டான ஸ்கின் லேயர். ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அது இதாகிடும். ஸோ அது வித்தின் ஒரு 30 டேஸில் அது குறைஞ்சிரும். ப்ராப்பராக நம்ம வந்து பாதத்தை வந்து நம்ம கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ நரம்புகளால் வர்றது, குறிப்பாக வந்து டிஸ்பல்ஜால் வர்றது, இல்லை டயபெட்டிக் இதுனா இட் டேக்ஸ் டைம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறப்ப அதுவும் இதாகிடும். நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பி நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது. பட் இருக்கிறத ஏன்னா கொலாட்ரல் எப்படி பிளட் வந்து கொலாட்ரல் சர்க்குலேஷனோ இறைவன் வந்து அதே மாதிரி தான் படைச்சிருக்காரு. ஒண்ணுதானாலும் இன்னொரு சைடு வந்து கை கொடுக்குற மாதிரி. பட் அதை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம நினைக்கணும். HbA1c லெவலை இனிமேல் மோசமாகாமல் தடுக்கிறதுக்கு 6.5க்கு கீழே வச்சுருக்கணும். நம்ம இந்த ஃபாஸ்டிங் பிபியை வச்சே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரக்கூடாது. ஸோ அதனால இதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே ஓரளவுக்கு ரிவர்சபிள் தான். இதில் நான் சொன்ன மாதிரி இந்த CMT இருக்குது பார்த்தீங்களா,
அது மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கான விஷயம். Okay. அதே மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு இருக்கு, தசைவாத நோயின்னு இருக்கு, அதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இதுல தான் கொஞ்சம் கடினம். இது கூட நம்ம ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிறவங்களையும் பாதம் வலிக்குதா, பாதத்தை பார்க்குறப்ப அங்கே தசைகள் குறைந்த மாதிரி இருக்கு, அந்த ஆர்ச்செல்லாம் பயங்கர ப்ராமினெண்ட்டாக தெரியுது அப்படின்னா நம்ம விழித்து கொள்ளணும். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது ரொம்ப மோசமாகாமல் பார்த்துக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க பாதத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ கவனிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது தெரியும். பாத எரிச்சலுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது டாக்டர். மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. என் பேர் விமலாங்க. எந்த ஊர்லேருந்துமா? வெள்ளலூர். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு கால் ரொம்ப வலி இருக்குங்க. பாதம் ஊனவே முடியல, வலியாகுது. என்ன வயதாகுதுமா அவருக்கு? அவங்களுக்கு 65 வயசு ஆகுது. சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கங்க டாக்டர். இப்ப ஐயாவுக்கு வந்து பாதம் ஊன முடியல. ஆமாங்க, நடக்க சுகர் இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு காலமா இருக்கு? சுகர் ஒரு 4-5 வருஷமா இருக்கு. ஓகே, 4-5 வருஷமா இருக்கு. இந்த பாத வலி எவ்வளவு நாளா இருக்கு? வலி இப்ப 1 மாசமா இருக்கு. ஒவ்வொரு மருந்தா சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆனா அது வலி கேட்கவே மாட்டேங்குது. பாதத்துல கீழே வலி இருக்கா, மேல வலி இருக்கா? பாதத்துக்கு கீழே தான். ஓகே, கொலுசு போடுற இடங்கள்ல வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வீக்கம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா கால் ஊனி நடக்கதான் முடியறது இல்ல. ஓகே, ஆக்சுவலா அம்மா HbA1c இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, 3 மாத சர்க்கரை அளவு இந்த 4 வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவா இருக்கு கடைசியா பார்க்கும் பொழுது? கடைசியா பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. 300 பக்கம் இருந்தது. எவ்வளோ? 300. நான் அது கேட்கலம்மா, 3 மாத ஆவரேஜ் சர்க்கரை அளவு நான் கேட்கிறேன். 3 மாசம். இப்ப 4 வருடமா உங்க மருத்துவர் சர்க்கரை நோய்க்கு மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? நார்மலா இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் அதிகமாச்சுன்னு சொன்னாங்க. இல்ல, உங்க மருத்துவர்கிட்ட 4 வருடமா சிகிச்சை எடுக்கிறீங்க. HbA1cன்னு ஒண்ணு பார்த்துருக்காங்களா? அது நீங்க சொல்ற மாதிரி 300 எல்லாம் இருக்காது. 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த மாதிரி எண்ணிக்கையில தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது தெரியலைங்க. முதல்ல வந்து அது பாருங்க. அதுக்கப்புறம் ஐயா சாப்பிட்டா வயிறு உப்புது அந்த மாதிரி ஏதாவது சொல்றாரா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா பசி, ரொம்ப பசி ஆகுது. அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பசின்னு ஏதாவது சாப்பிடுறாங்க. பசி அதிகமாக இருக்குனாலே என்ன காரணம் அப்படின்னா, ஐயாவுக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீரா இல்ல, இன்சுலின் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு இன்சுலின் வந்து ரத்தத்துல சீரா இருக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். மோஸ்ட் ப்ராபப்லி இன்சுலின் போடுறாரா? இல்ல இல்ல, மாத்திரை தான் போடுறாங்க. அப்ப டைப் 2 சர்க்கரை நோய் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க, ஐயாவுக்கு HbA1c, HB இல்ல HbA1c எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அது 6.5க்கு மேலே இருந்ததுனாலே சீராக இருக்காது. 11, 10க்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி மருந்துகளும் உணவு முறையும் ஃபாலோ பண்ணணுமா. நன்றி. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. கடலூர்லேருந்து வசந்தி பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு வந்து பேசுறேன். உங்க வயது என்னம்மா? எனக்கு 56 வயசு ஆகுதுங்க. சரி, டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரிங்க. வணக்கம் வசந்தி அம்மா, சொல்லுங்க, என்ன சந்தேகம்? எனக்கு வந்து ஒரு 20 வருஷமா சுகர் இருக்குதுங்க. சரிங்கம்மா. எனக்கு இந்த காலு தான் அப்பப்ப சுருப்புன்னு முள்ளு மேல கால் வைக்கிற மாதிரி இருக்கும். இது எவ்வளவு காலமா இருக்கு? என்னங்க? இந்த முள்ளு மேல கால் வைக்கிற மாதிரி நீங்க உணர்றீங்க? அது ரொம்ப நாளா ஒரு 4-5 வருஷமா இருக்குதுங்க. எனக்கு இந்த கொண்டி நரம்பியல் டாக்டர்கிட்ட தான் காமிச்சோம். ஓகே. அவங்க வந்து இந்த இடுப்புல வந்து இந்த எலும்புல அழுத்திட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமா. அதுக்கு ரொம்ப காலமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். அது ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது. காலு வந்து இந்த கட்டை வரல, இந்த விரல் எல்லாம் எனக்கு அப்படியே கவுர் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, வெயிட் எவ்வளவு இருக்கீங்கம்மா? நான் 76 கிலோ இருக்கேன். ஹைட் எவ்வளவு இருக்கீங்க? அப்ப கொஞ்சம் உடல் பருமனாதான் இருக்கீங்களா? நான் நல்லா ஹைட்டா இருப்பேங்க. அளவு தெரியல, ஆனா நல்லா ஹைட்டா இருப்பேன். சரி, ஓகே. வேற 3 மாத சக்கரை அளவு எவ்வளவு இருக்கு HbA1c? எனக்கு இது இப்போ ஒரு முட்டியில ஒரு ஆபரேஷன் பண்ணோம். எதற்காக? முட்டியில
முட்டியில எதுக்காக ஆபரேஷன்? அந்த தேய்மானத்துக்காக? ஜவ்வு பிஞ்சு வெளியே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, எப்படி ஏதாவது அடிபட்டுச்சா? இல்லங்க, திடீர்னு தான் அப்படியே நடக்கக்குள்ள வலிச்சுது, கொண்டு டாக்டர்கிட்ட காமிச்சோம். ஓகே ஓகே. அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்துச்சு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அது இப்பதான் பண்ண ஒரு 3 மாசம் ஆகுது. அதுல இருந்து சுகர் வந்து நார்மலா தான் இருக்குது, ஒரு 140 160 இதுக்குள்ளதான் இருக்குது சக்கரை. இல்ல, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் பிபி ஏதோ நம்ம சர்ஜரி பண்றோமா, அறுவை சிகிச்சை பண்றோம், ஏதோ ஒரு மருத்துவம் தற்காலிகமா எடுத்துக்கிறோமா, அதுக்காக மட்டும்தான் இந்த ஃபாஸ்டிங் பிபி. எனக்கு சக்கரை நோய் இருக்கா, இல்ல சக்கரை நோயை விட்டு வெளியே வந்துட்டேனா, இல்ல என்னுடைய சர்க்கரை நோய் சீரா இருக்கா, நல்ல ஒரு கண்ட்ரோல்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து 3 மாத HbA1c லெவல் எடுங்க. ஓகே மாமாம்மா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து அங்கேருந்து நரம்புகள் நசுங்கப்படுது அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து மெனிஸ்கஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது கால் அந்த முட்டி எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு சிப்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டேராக இருக்குது, அதனால அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி இடுப்பில் வந்து டிஸ்க் வந்து நழுவி இருந்தது, இல்லை நசுங்கி இருந்தது, அதுலேருந்து வரக்கூடிய நரம்புகள் அழுத்தம் கொடுத்துருந்தது அப்படின்னா, நம்ம கால் தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, தசைகளை வந்து பார்த்திங்கன்னா நீட்டி மடக்க முடியாமல் செயல்படுத்துறதுக்கு ஒரு கடினத்துவத்தை வந்து உண்டு பண்ணும். அப்போ நம்ம ரொம்ப நாளாக எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோன்னா, மூட்டு வலினே நினச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அப்போ இது பண்ணுறப்ப ஏதாவது ஒரு பக்கம் நம்ம அதிகமாக ஸ்ட்ரைன், அதாவது அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த 2 கால் மூட்டெலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெனிஸ்கஸ் வந்து அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிழிஞ்சு போயிடும், டேர் ஆயிடும். ஸோ அப்போ இன்னும் வலி ஜாஸ்தியாகும். அதனால தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சைங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ 2 விஷயம், ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், மற்றொன்று என்ன அப்படின்னா இந்த இடுப்பிலிருந்து வரக்கூடிய இந்த பெரிய நரம்பு தாபிதமாகுது. ஸோ இது 2மே உங்களுக்கு என்ன பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னா, கால் நரம்புகளை வந்து பாதிக்கும். ஸோ அந்த கால் நரம்புகளை பாதித்து அதை வந்து டேமேஜ் ஆக செய்யும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தற்காலிகமாக நம்ம மருந்தோ மாத்திரைகளோ இந்த வலி நிவாரணிகள் போன்று நம்ம எடுத்தால் நமக்கு எரிச்சல் நின்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே அந்த நரம்பு இருக்கக்கூடிய அந்த சேதமான நரம்புகள், அப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரத்துக்கு கீழே வேர் நல்லா இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சில வேர்கள் வந்து போயிடுச்சு, ஓகேவா, அப்புறம் சின்ன சின்ன முளை வேர்கள்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆகும், அந்த வேர்கள் எப்படி துளிர்த்து இதாகுமோ அதே போன்று தான் என்ன அப்படின்னா இந்த கால் நரம்புகளும். ஸோ அப்போ நம்ம பிளட் சுகரை வந்து சீராக்கி அங்கே இரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுற மாதிரி நம்ம உணவு வகைகளும் மருந்துகளும் எடுக்கும் பொழுது இரத்த ஓட்டம் போகும். ஸோ தொய்வடைந்த நரம்புங்கிறது ஒரே நம்ம பார்க்க நீளமாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று அப்படி ஒட்டிக்கிட்டு தான் வந்து இருக்கும். ஸோ அதை ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு அந்த இதை கடத்துறதுக்கு சில கெமிக்கல்ஸ்லாம் தேவை, அதுக்கு சில சத்துக்கள் வந்து தேவை. அந்த சத்துக்கள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரம்புகள் இதாகும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எரிச்சல் வலி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குமா. அது வரைக்கும் நான் எப்படி எரிச்சலோடு இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக அங்கே ரத்த ஓட்டம் வந்து சீராயில்லை. அதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பாதை எரிச்சல்னோடனே ஜில்லுன்னு தண்ணியில் வந்து காலை வைக்கிறோம். நம்ம அதாவது குளிர்ந்த நீர், இந்த வெந்நீர் ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னா, வெந்நீர் நம்ம பயன்படுத்தும் பொழுது இரத்த நாளங்கள் அகலமடையும், குளிர்ந்த நீர் இது பண்ணும் பொழுது கொஞ்சம் குறுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி குளிர்ந்த நீரில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பான இதில் காலை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் போன்றவையை வந்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு சூத்திங்காக மைக்ரோ சர்க்குலேஷன் இருப்பாங்க, அந்த ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் உள்ள ப்ராப்பராக நம்ம மெடிசின் எடுக்கும் பொழுதும் சர்க்கரை அளவு சீராக வைக்கும் பொழுது தான் அந்த பாத எரிச்சல் அப்படிங்கிறது முழுமையாக குணமாகும். அதற்கு கண்டிப்பாக வழிவகைகள் இருக்குமா. நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் அனிதா மேம். எந்த ஊர்லேருந்துமா? மயிலாடுதுறை. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 37 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? ஓகே மேம். ஓகே மேம். வணக்கம்மா மேம். எனக்கு வந்துட்டு 3 இயர்ஸாக PCOS பிரச்சனை இருந்தது மேம். ஓகே. அதனால இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிச்சதுக்கு ஓவர் ப்ளீடிங் எனக்கு நிற்கவே இல்லை. என்னம்மா?
ஓவர் ப்ளீடிங் அதிகமா இருந்தது மேம், நிக்கல எனக்கு ஓகே. bleeding. ஆ சரி மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு சொன்னாங்க. ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுத்தோம் மேம். ம் அதுல பல்கி யூட்ரஸ் இருக்கு, அடினோமயோசிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே. அதனால 37 தான் ஆகுது, அதனால யூட்ரஸ் எடுக்க வேண்டாம், அதனால ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மெரினான்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க மேம் உள்ள. ஓகே. அது வச்சும் எனக்கு அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் இல்ல மேம். அப்படின்னா ப்ளீடிங் கண்ட்ரோல் இல்லாம இருக்கா இல்ல ஸ்பாட்டிங்கா போய்கிட்டு இருக்கா? போயிட்டே இருக்கு மேம், போயிட்டே இருக்கு. ஓகே. ஆக்சுவலா வந்து என்ன அப்படி இப்போ உங்களுக்கு குழந்தைகள் எத்தனை குழந்தைகள்? 2 பசங்க இருக்காங்க மேம். சிசேரியனா? சிசேரியன் தான் மேம். ஓகே. யூசுவலா இப்போ நீங்க 3 இயர்ஸா பிசிஓஎஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேம். இல்ல எதற்காக நீங்க போய் 3 வருடத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறது தெரிஞ்சது? நான் அந்த பீரியட்ஸ் தள்ளி போச்சு, சரியா அதிகமா அப்பயும் போயிட்டு இருந்ததுனால கொண்டு காமிச்சேன் மேம். அதனால ஓகே. அதற்கு என்ன வகையான சிகிச்சை கொடுத்தாங்க உங்களுக்கு? ஹார்மோன் டேப்லெட் கொடுத்தாங்க மேம். ஹார்மோனல் டேப்லெட் 3 வருடம் தொடர்ந்து எடுத்தீங்களா? தொடர்ந்து எடுக்கிறேன், நேரம் எடுத்திருப்போம். அப்புறம் இடையில கொஞ்சம் நல்லா இருந்தது. 3 வருடத்துக்கு முன்னாடி நீங்க பிசிஓஎஸ்னு ஸ்கேன்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடினோமயோசிஸும் இல்ல அப்ப அடினோமயோசிஸ் இல்ல மேம். இல்ல இப்பதான் அடினோமயோசிஸ் இருக்கு. இப்பதான் மேம் இருக்கு. அப்ப யூட்ரஸ் சைஸ் எவ்வளவு இருக்கு? சைஸ் வந்து 9.5 நினைக்கிறேன் மேம், சென்டிமீட்டர். ஓகே. அப்ப எவ்வளவு இருந்தது? அப்போ பார்த்துக்கலாம் சொல்லணும் ஸ்கேன்ல. ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ் வந்து யூஸ்வலா செனப்பையில வந்து அந்த கருமுட்டை இருக்கு பார்த்தீங்களா, கருமுட்டை வளர்ச்சி அவ்வளோவா வந்து ஏற்படாமல் வந்து இருக்கும். ஸோ வளர்ச்சி அதாவது அந்த 14 ஓவலேஷனுக்கு மேலே அப்படியே வெடிக்காமல் அப்படியே இருக்கும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஹார்மோன் சீராக இல்லாததுனால உங்களுக்கு அந்த ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து கொடுத்துருப்பாங்க. செயற்கையாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் கொடுத்துருப்பார்கள். இப்போ இந்த ஹார்மோன் வந்து ஒரு சரிவிகிதமாக வந்து இருக்காது. இது இன்டர்ன் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடினோமயோசிஸ் இருப்பவர்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸும் இருக்குல்லம்மா? இருக்கு மேம். ஓகே. ஓகே. பல்கி யூட்ரஸ் இருக்கு, அடினோமயோசிஸ் இருக்கு, ஆனால் ஃபைப்ராய்டு இல்லை. ஆமா மேம். ஃபைப்ராய்டு இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். சரிம்மா, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடினோமயோசிஸ்ங்கிறது அந்த கருப்பை உள் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள் லேயர் வந்து கருப்பை சுவருக்குள்ளே வந்து பொதிந்து போயிருக்கனால வீங்கி வந்து தெரியும். இதற்கு மெயின் ரீசன் என்ன ஹார்மோன் உங்கள் உடம்புல ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிகளவு இந்த மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வரும், அடினோமயோசிஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு இது உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உள்ளது அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நார்மலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சிகிச்சை அப்படிங்கிறது இந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை குறைக்கும் வகையில் வந்து நம்ம சிகிச்சை எடுக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். பட் நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சை என்ன அப்படின்னா நீ இவ்வளோ இருக்கியா, உன்னை விட இன்னமும் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தி வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தி ஆகிறனால அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்குங்கனால மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன இது அப்படின்னா பீரியட்ஸ் வராமல் போஸ்ட்பாண்ட் ஆகும். ஸோ சில பேருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், 12 மாதத்துக்கு ஒரு வரும். அதனால தான் அந்த இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது நிஜமாகவே அந்த மாதிரி ஹார்மோன் வந்து இது ஜாஸ்தியாக கம்மியாக இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னா ஓகே, இந்த ப்ரொசீஜர் பண்ணும்பொழுது அது பேலன்ஸ் ஆகும். பட் ஏற்கனவே நார்மல் லெவலில் இருக்கும் பொழுது நம்ம இதை விட இது ஜாஸ்தியாக தெரியணுங்கிறப்ப அதிகமாக நம்ம கொடுக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்பாட்டிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்மா. அப்படியே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்ற மாதிரியும் இருக்காது, பட் ரெகுலராக வந்து ஸ்பாட்டிங்ஸ் பெரிய பேட் வைக்கிற மாதிரி இருக்காது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் மருத்துவரோட கேட்டுட்டு நீங்கள் அதை எடுக்கலாமா இல்லை வச்சிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. பட் நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவ சிகிச்சையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக அந்த ஈஸ்ட்ரோஜனை கம்மி பண்ணுற லெவலுக்கு நம்ம உணவு முறையும் மருந்துகளும் கொடுக்கும் பொழுது நார்மலாக ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் பொழுது யூஸ்வலாக அந்த ஹெவி ப்ளீடிங் இருக்காது, அந்த பல்கி யூட்ரஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமா. நன்றி. காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மலர்விழி. எந்த ஊர்லேருந்துமா? தூத்துக்குடி மாவட்டம் உலாத்திகுளம் பக்கம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்குறேன். சரி, உங்கள் வயதுமா? வயது 56. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? வணக்கம்மா. அம்மா டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. அம்மா உங்கள் கேள்வியை கேளுங்க. டாக்டர்மா வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன சந்தேகம்? கால் வலி. கால் வலி எந்த இடத்துல வலிக்குது? கால்ல? முழங்கால் வலி. முழங்கால் வலி. 2 முழங்கால்லையுமே வலி இருக்கா? 2 முழங்கால் வலி இருக்கு. சரி, வீக்கம் எதுவும் வருதா? என்னது மேடம்? முழங்கால்ல வீக்கம் வருதா? வீக்க இருக்கு மேடம். தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு 2 மூட்டுலயுமே? ஆமா, வெளியில எந்திரிச்சு நடக்கவே முடியல, அப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டே தான் இருக்கிறேன். வீக்கமானது அந்த கால் முட்டியில இருக்கா, இல்ல லைட்டா முட்டிக்கு மேல இருக்கா, இல்ல முட்டிக்கு பின்னாடியும் வீக்கம் இருக்கா? முட்டிக்கு பின்னாடி கிடையாது, முட்டியில தான் வீக்கம் இருக்கு. எவ்வளவு காலமா இருக்கு? அது இப்போ ஒரு 7-8 வருஷமா இருக்கு மேடம். தலைக்கு ஊத்துறது நின்னு, அதாவது பீரியட்ஸ் நின்னு எவ்வளவு காலம் ஆகுது? பீரியட்ஸ் எனக்கு கர்ப்பப்பை எடுத்தாச்சு மேடம், எடுத்து 10 வருஷம் ஆகுது. ஓகே, எடுத்து 10 வருடங்கள். அப்ப கர்ப்பப்பை எடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருக்கு. வேற தைராய்டு இருக்கா? அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல. சுகர் பிரஷர் வந்திருக்கு இப்ப இடைவெளியில. எப்ப வந்தது? இப்போ ஒரு 4-5 வருஷமா இருக்கு சுகர் பிரஷர். அதற்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? ஆமா, காலை நைட்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். டாக்டர் போய் கரெக்டா பாத்துட்டு இருக்கீங்களா? டாக்டர் கரெக்டா பாக்குறோம். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேடம் இப்ப சுகர்லாம். சரி, ஓகே. அந்த 3 மாசம் சக்கரை அளவு பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம். இப்ப போன வாரம் பார்த்தேன். எவ்வளவு இருந்தது? நார்மலா இருக்குன்ட்டாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த மூட்டு வலி 4 வருஷமா இருக்கு, மருத்துவரை போய் பாத்தீங்களா? மருத்துவர்கிட்ட அப்பப்போ போய் ஒரு ஊசியை போடுறது, அதுக்கு மேல எங்களுக்கு வசதி இல்ல மேடம். இல்லம்மா, எதுக்காக இருக்குன்னு சொன்னாங்களா மருத்துவர்? மருத்துவர் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வயசாயிட்டா கால் வலிக்குங்கிறாங்க. 56 வயசு பெரிய வயசு இல்லையே. அப்படிதான் டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் நடக்க முடியலன்னா உட்கார்ந்து ரெஸ்ட் தான் எடுங்க, கீழே உட்காராதீங்க அப்படிங்கிறாங்க. வெயிட் எவ்வளவுமா இருக்கீங்க? வெயிட் இப்ப கிலோ பாக்கல மேடம், இந்த 86 கிலோ இருந்தேன். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, நான் கண்டிப்பா விளக்கம் தரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சகோதரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அறியாமையோட வெளிப்பாடு தான். என்ன அப்படின்னா, வயதாயிடுச்சுன்னா முட்டி வலி வரணும். ஃபஸ்ட்டு 56 வயதுங்கிறது வயதான வயது கிடையாது. முட்டி வலி வரும். நம்ம வலி வந்தால் ஊசி போட்டுட்டு நம்ம இப்படியே இருக்கணும். வலிச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது, உட்காந்து இருக்கணும் அப்படின்னு. அதுதான் மிகவும் பெரிய தவறு. ஃபஸ்ட்டு மோஸ்ட் ப்ராப்ளி இவங்களுக்கு முடக்குவாதம் அந்த மாதிரி இருக்காது. யூரிக் ஆசிட் இருப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பையை எடுத்திருக்காங்க. கர்ப்பப்பையை எடுத்ததை தொடர்ந்து நார்மலாகவே நம்மளோட கால்சியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை தொடர்ந்து உடல் பருமன் வேறு இருக்குது. போஸ்ட் அந்த கர்ப்பப்பை எடுத்த பிறகு இன்னும் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாகும் பொழுது பாரம் இது பண்ணால் ஜாஸ்தியாகி அதனால் அந்த தேய்மானம், அதனுடைய இன்ஃப்ளமேஷனால தான் இந்த மூட்டு வலி வந்து இருக்குது. இந்த மூட்டு வலி இருப்பவர்கள் வந்து நடக்கக்கூடாதா? தேய்மான மூட்டு வலி இருக்குன்னா அது மிகவும் தவறான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசிலோட கோஆர்டினேஷன் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் கால்சியம் மாத்திரை சாப்பிட்றோம், இல்லை மசில் நல்லா இருக்கணும்னு மெக்னீஷியம் சாப்பிட்றோம், இதெல்லாம் சாப்பிட்டாலும் சரி, ஆக்சுவலாக இந்த நடக்கிறது வாக்கிங்காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் இளைப்புங்கிறத விட நம்ம மசில்ஸ் நல்லா இருந்ததுன்னா நம்ம போன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறோம், நம்ம மெல்லிய தேகமாக தான் இருக்கோம், ஒபிசா கூட இல்லை அப்படின்னா உட்கார்ந்தே இருப்பவர்களுக்கு மூட்டு வலி வரக்கூடிய காரணம் என்னென்னா மசில்ஸ் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மசில்ஸ் யூஸ் பண்ணாதான் அதோட இதில் அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஜாயின்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் செக்ரீஷன் இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, அதான் யூஸ்வலாக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னு சில எக்ஸசைஸ் சொல்லுவோம். அதை மசில்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி நம்ம எலும்புகளை வந்து வலுவாக வைத்துக்கொள்ள உதவும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாமா, இப்போ மூட்டு வீக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, வலி வேதனை இருக்கிறதுனால நார்மலாகவே சுக்குத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, சுக்குத்தூளோட முட்டை வெள்ளைக்கரு கலந்து அந்த மூட்டு இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி பின்னாடி இதெல்லாம் வந்து பற்று வந்து போடுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே அந்த தசைகள் தாபிதமாகி வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கும், வலி வேதனைகள் வந்து கொஞ்சம் குறைக்கும்.
இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்கள். மலச்சிக்கல்னா டெய்லி டாய்லெட் போயிடுறோம் அப்படிங்கிறது நார்மல் கிடையாது. காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து டாய்லெட் போகணும். அங்கே போய் ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணாமல் 1 நிமிடத்திற்குள் மலம் வரணும். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தினமும் இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா திரிபலா சூரணம்னு கிடைக்குமா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை சித்த மருத்துவர்களிடமும் கிடைக்கும். அந்த சூரணத்தை நல்லா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தினமும் இரவு வெந்நீரில் வந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு நரம்பு இதெல்லாம் நல்லா தசைகள்லாம் நல்லா இருக்கணும்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு நார்மலாக இருக்கணும். இந்த 100 சில்லறையை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. 3 மாத சர்க்கரை அளவு கவர்மெண்ட் இதுலேயும் பார்க்குறாங்க. ஸோ அந்த இதில் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த HbA1c சீராக இருக்கா அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. அடுத்து எடுக்கக்கூடிய உணவுகளில் கால்சியம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் வந்து எடுத்துக்கோங்க. தினமும் அட்லீஸ்ட் ஒரு 2 டம்ளர் வந்து மோர் எடுத்துக்கோங்க. அந்த மோர் எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், ஓமப்பொடி 3ம் சேர்த்து வந்து மோர் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாபிதத்தை வந்து குறைக்கும். ஸோ கொஞ்சம் இந்த வலி வேதனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பித்த பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பிங்க. அப்புறம் போக போக நல்லா இருக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக நடங்க. தொடர்ந்து வலி நிவாரண மாத்திரைகள்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு தான் வந்து ஏற்படுத்துமா. நன்றி டாக்டர். ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலினுடைய கேம்ப் டீட்டெயில்ஸ் இந்த வாரம் எங்கெல்லாம் போகிறீங்க? நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை எல்லாது வந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நான் விசிட் பண்ணுவேன். அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் சனிக்கிழமை 5ஆம் தேதி வந்து நமது கோவை நியூ சித்தா புதூரில் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. அங்கே விசிட் பண்ணுவேன். ஸோ அருகாமையில் இருக்கவங்க கன்சல்டேஷன் எடுக்கணுங்கிறவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நேரில் பார்க்கலாம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அங்கே வந்து நான் இருப்பேன். ஓகே. ஒரு காலர் வந்து கேட்டிருந்தாங்க டாக்டர், இந்த மாதிரி அவங்களுக்கு அடினோமியோசிஸ் ப்ராப்ளம் இருக்குது, பல்கி யூட்ரஸ் இருக்குது, ஸ்பாட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கான ஒரு ஃபுட் ஹேபிட் சொன்னீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்குற பல பெண்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம சொல்லியிருந்தப்ப நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துருந்தோம் ப்ரொஜெஸ்ட்ரான் இது பண்ணுற மாதிரி. ஸோ நேச்சுரலாக வந்து ஈஸ்ட்ரோஜனை கம்மி பண்ணணும், இல்லை நேச்சுரலாகவே ஃபைப்ராய்டை சுருக்கக்கூடிய உணவுகள், ஈஸ்ட்ரோஜனை கம்மி பண்ணக்கூடிய உணவு அப்படிங்கிறப்ப குளுக்கரிக் அமிலம் இருக்கக்கூடிய உணவு தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த குளுக்கரிக் அமிலம் இருக்கக்கூடிய உணவுகள் நார்மலாகவே என்ன அப்படின்னா இந்த குளுக்கரிக் அமிலத்தை கால்சியத்தோடு சேர்த்து கால்சியம் டி குளுக்கரேட் அப்படின்னு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கூட மேலை நாடுகளில் வந்து போடுறாங்க. இது நல்லா வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து கம்மி பண்ணுது. அதனால் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர், அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், அதுலேயும் இந்த அமிலங்கள் சேர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஈஸ்ட்ரோஜனை இல்லை இந்த ஃபைப்ராய்ட்ஸை சுருக்கணும் அப்படின்னா 2 அற்புதமான விஷயம் இருக்குது. ஒன்று இந்த குளுக்கரிக் அமிலம் இருக்கக்கூடியது ஆப்பிள், மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொக்கோலி. ஸோ அப்போ யாருக்கெல்லாம் இந்த ஃபைப்ராய்டு இருக்குது, அடினோமயோசிஸ் இருப்பவர்கள் தினமும் ஒரு வேளை உணவாக இந்த ப்ரொக்கோலி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்டீம் பண்ணி உணவாக ஒரு 150லேருந்து 200 கிராம் எடுத்துக்கணும். இது எடுக்கும் பொழுது இதனுடன் சேர்த்து லெமன் ஜூஸும் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரொக்கோலியில் கொஞ்சம் நல்ல கால்சியம் ரிச்சாக இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு, இல்லைன்னா நிறைய பேருக்கு டைஜஷன் சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த அதிகப்பட்ட கால்சியம் வந்து ஸ்டோன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுவும் எடுத்துகிட்டு நம்ம லெமன் ஜூஸும் எடுத்துகிட்டு வரும் பொழுது நேச்சுரலாகவே நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமயோசிஸ் இது ஷ்ரிங்க் ஆகும். அடுத்து இன்னொன்று ஃபைப்ராய்டை சுருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் D3. ஸோ இது சொல்லணும் அப்படின்னா நிறையா வந்து சொல்லலாம். பட் விட்டமின் D3 அப்படிங்கிறது நேச்சுரலாகவே இந்த ஒரு விட்டமின் வந்து நம்ம ஃபைப்ராய்ட்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ அதுவும் நம்ம உடல் தகுதிக்கு ஏற்றவாறு நம்ம அதை ப்ராப்பராக நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஈஸியாக ஷ்ரிங்க் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்துமா? கேரளால இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? அது என் பொண்ணுக்கு வேண்டி. பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. क्वेश्चन கேக்கலாம். அவ வந்து ஒரு 10 வருஷமா ஃபிக்ஸுக்கு மாத்திரை தின்னுட்டு இருக்கா. சரிம்மா. அப்போ அது இப்போ இடைக்கு இப்போ வரவே இல்லை. ஒரு 3 வருஷமா ஃபிக்ஸ் வர இல்லை, மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. ஓகே.
அப்போ அவ இப்போ அந்த மருந்து சாப்பிட சாப்பிட இப்போ கொஞ்சம் கோபம் வரும் இடைக்கு. ஓகே. பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்ன பயங்கரமா கோவப்படுறா. ஓகே. அப்போ கோவத்துக்கு அப்போ அதுக்கும் மாத்திரை சாப்பிடுறா. ஓகே. மாத்திரை சாப்பிட்டு இருக்கா. அதான் டாக்டர்கிட்ட இது அது வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் சாந்தமாயிடுறா. அது மாத்திரை நிப்பாட்டினா அவளுக்கு கோவம் எப்பவும் வரதான் செய்யுது. ஆனா ஒரு வேலை செய்ய மாட்டா. என்ன படிக்கிறாங்களா? 12 வரை படிச்சு முடிச்சுட்டா. ஓகே. இப்ப வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு ஒண்ணும் போகல, படிச்சு முடிச்சு இப்ப சும்மா வீட்டுலதான் இருக்கா. வீட்டுல இருந்தாலும் அவ போய் குளின்னு சொன்னாலும் குளிக்க மாட்டா. அவ வேலையை அவளே செய்ய மாட்டா. ஓகே. இப்போ இந்த ஃபிட்ஸுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்தோட டோஸை அந்த டாக்டரை முறையாக போய் பீரியாடிக்கா பார்க்குறீங்களா? போய் அடிக்கடி பார்க்குறீங்களா? பார்க்குறோம். இப்போ கூட போய் பார்த்தோம். பார்த்து கொஞ்ச நாள் இந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது மருந்துண்டே இதாக இருக்கும், கோவம் வர்றதுனால இப்போ மருந்து அந்த கோவ மாத்திரை கொஞ்சம் எனக்கு அந்த கோவ மாத்திரை மட்டும் சாப்பிடவே மாட்டா. இந்த கோவ மாத்திரையை விடுங்க. இந்த கடைசியாக எப்போ உங்கள் பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்தது? ஃபிட்ஸ் வந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுது. இப்போ 3 வருஷம் இப்போ ஃபிட்ஸ் வராததுனால மருந்தோட டோஸை ஃபிட்ஸ் மருந்தோட டோஸை உங்க மருத்துவர் குறைச்சிருக்காங்களா? குறைக்க இல்ல. காலையில ஒரு மாத்திரை சாப்பிடுறா, நைட்டுக்கு ஒரு 3 மாத்திரை சாப்பிடுறா. இல்ல இந்த மாத்திரையோட எண்ணிக்கை, மாத்திரையோட டோஸ் அளவு இத குறைச்சிருக்காங்களா? அவங்க வந்து மாத்தி தான் தர்றாங்க, ஆனா குறைக்க இல்ல, மாத்தி மாத்தி தர்றாங்க. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஆக்சுவலாக இவங்க பொண்ணுக்கு வந்து 11 வருஷமாக ஃபிட்ஸ் எபிலெப்சி இருக்குது. அதுக்கு வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. கடந்த 3 வருட காலமாக வந்து வரலை அப்படின்னு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஃபிட்ஸே வரலை அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைப்பார்கள். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைக்காட்ரிக் மெடிசன்ஸும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. யூஸ்வலாக சைக்காட்ரிக் மெடிசன் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்க இதில் வந்து நேரலையில் கூட ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரொலாக்டின் ஹார்மோன் கொஞ்சம் சீராக இருக்காது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா சில பேருக்கு மாதவிடாய் ஏற்படாமல் வந்து போகும். பட் இவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை, மாதவிடாய் வந்துடுது. பட் இருந்தாலும் இன்னும் பெருசாக சேச்சுரேட் ஆகி எந்த சேஞ்சஸும் இல்லாததுனால அந்த பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி அவங்க ஒரு அசௌகரியத்தை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்படியே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மருத்துவர்களை பார்த்து கொஞ்சம் நம்ம ஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க மருந்துகள் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், குறிப்பாக இரவு நேரங்களில் வந்து நம்ம இந்த டிவி பார்த்துக்கிட்டே தூங்குறது, இல்லை தூங்குற வரைக்கும் மொபைல் வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் படம் டிவியில் ஒரே மாதிரி போயிட்டுருக்கணும். பட் அது ஒவ்வொரு இது எப்படி நம்ம இந்த எடிட்டிங் இதப்போ முன்னாடி ஃபில்ம் இதில் இருக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதாக இருக்கப்போ நம்ம பிரைன் இது அப்படியே டக்கு டக்குன்னு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம தூங்கின பிறகும் அது கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஏன் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இல்லை வேறு ஏதாவது ஒன்று போகுது அப்படின்னா நிறைய பேர் ஒரு சீரான வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணி அந்த ஃபிட்ஸ் மருந்துலேருந்து வெளிவந்தவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து உணவு முறைகளை வந்து நம்ம கட்டுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய பாக்டீரியா இருக்கக்கூடிய இது ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அது தயிர், மோர் அந்த மாதிரி வந்து எடுக்கணும். நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா நம்ம வயிறானது வந்து 2வது மூளையை போன்ற ஒரு விஷயம். முடிஞ்சால் உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களே இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.